நம்ம குனிஞ்சு வெயிட் தூக்குறப்ப முழங்காலையும் ஹிப் ஜாயிண்ட்டையும் நம்ம மடக்கிறது இல்லை, ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்பைனை மட்டும் பெண்ட் பண்ணி பண்றோம். இந்த ஸ்பைனை வந்து பெண்ட் பண்ணி வெயிட்டை தூக்குறப்ப இந்த ப்ரெஷர் வந்து 275 கேஜி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓவர்லோட் ஆகுது. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு பேக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம பொசிஷன் வந்து கண்டிப்பா தூக்கக்கூடாது. ஒரு வெயிட்டை தூக்கணும்னா நீ ஜாயிண்ட்டையும் ஹிப் ஜாயிண்ட்டையும் பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து தூக்கணும். ஸோ இப்படி தூக்குறப்ப ஸ்பைனல் கர்வேச்சர் மெயின்டைன் ஆனதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் வெயிட் லிஃப்டிங் எர்கனாமிக் அப்படின்னு சொல்றது. சேம் வந்து சேர்ல வந்து நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்றோம் ஐடி ப்ரொஃபஷன். இந்த பேக் ஸ்பைன் வந்து ஸ்பைனோட வந்து ஷேப் வந்து இந்த சேர்ல வந்து இருக்கிற எஸ் ஷேப் மாதிரி இருக்கிறதுல வந்து போய் வந்து கரெக்டா வந்து ஒட்டிட்டு இருக்கணும். இந்த கம்ப்யூட்டரோட பொசிஷன் வந்து மானிட்டர் வந்து மேலையும் கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலையும் கீழையும் பார்க்கறதுனால அதனாலயும் ஸ்ட்ரெயின் வரும். முன்னாடி கூன் போட்டு விழுகிறனால ப்ரெஷர் வந்து ஓவர்லோட் ஆகிறனால நம்மளுக்கு பெயின் வரும். ஸோ அதனால வந்து நம்ம உட்காந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரைட்டா வந்து பேக்கை வந்து கரெக்டாக வந்து அந்த சேர்ல வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் லெவலில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேக் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.